2024ல அவர் ஜெயிச்சப்போ எல்லாரும் சொன்னாங்க இதுதான் அவரோட கடைசி இன்னிங்ஸ்னு. ஆனா இன்னைக்கு 2026 மார்ச் மாசம் இந்தியா எங்க நிக்குது? உலக நாடுகள் ஏன் இன்னும் மோடிய ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா பாக்குறாங்க? அவர் உண்மையிலேயே ஒரு பெரிய லீடரா, இல்ல தேர்தல்களை எப்படி ஜெயிக்கணும்னு தெரிஞ்ச ஒரு அரசியல் மாஸ்டர் மைண்டா? இன்னைக்கு நாம இத பத்தி தான் அலச போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இது இந்தியாவோட எதிர்காலத்தை பத்தின விஷயம். வணக்கம். இன்னைக்கு இந்திய அரசியல்னு எடுத்துக்கிட்டா அது மோடிக்கு ஆதரவு, மோடிக்கு எதிர்ப்பு, இந்த ரெண்டு துருவங்களுக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கு. 2024 பொது தேர்தல்ல 3வது முறையா பிரதமர் நாற்காலியில உட்கார்ந்த மோடி இப்ப தன் பதவி காலத்தோட பாதியை நெருங்கிட்டு இருக்கார். சரி, இப்ப நாம ஏன் இத பத்தி பேசணும்? ஏன்னா 2026ல இந்தியா ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கு. ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி, இன்னொரு பக்கம் உலக அரசியல்ல இந்தியாவோட ஆதிக்கம். ஆனா அதே சமயம் உள்நாட்டுக்குள்ள எக்கச்சக்கமான சவால்கள். மோடி ஒரு பொலிட்டிக்கல் மாஸ்டர் மைண்டா, இல்ல அவர் ஒரு விஷனரி லீடரா? இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க ஒவ்வொன்னா பாப்போம். நாம இப்ப இருக்கிற மோடியை புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். 2001ல குஜராத் முதலமைச்சரா பொறுப்பேற்றதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மோடியோட அரசியல் கிராஃப் எப்பவுமே ஏறுமுகத்துல தான் இருக்கு. அப்பவே அவர் கையில் எடுத்தது வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு ஆயுதம். வைப்ரண்ட் குஜராத் மூலமா முதலீடுகளை ஈர்த்தது, பிசினஸ் பண்றதுக்கு ஏதுவான சூழலை உருவாக்குனது, இதெல்லாம் அவரை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீடரா காட்ட உதவிச்சு. 2014ல அவர் டெல்லிக்கு வந்தப்போ இந்தியாவில் ஒரு பெரிய அரசியல் வெற்றிடம் இருந்தது. ஊழல் புகார்கள்ல சிக்கி தவிச்ச காங்கிரஸ் அரசுக்கு எதிரா மோடி தன்னை ஒரு ஸ்ட்ராங் மேனா முன்னிறுத்தினாரு. அச்சே தின், நல்ல நாட்கள் வரும் அப்படிங்கிற கோஷம் இந்தியா முழுக்க எதிரொலிச்சுது. இங்கதான் அவரோட மாஸ்டர் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சது. வெறும் வளர்ச்சி மட்டும் பேசாம அதோட இந்துத்துவ அரசியலையும் தேசியவாதம் அப்படிங்கிற உணர்வையும் ரொம்ப சரியா கலந்து கொடுத்தாரு. இதனாலதான் அவரால் ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கியை உருவாக்க முடிஞ்சது. அவரை ஏன் எல்லாரும் மாஸ்டர் மைண்டுன்னு சொல்றாங்க? அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, தேர்தல் மேலாண்மை. உங்களுக்கு தெரியுமா, பிஜேபி இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியல் கட்சியா வளர்ந்து நிக்குதுன்னா அதுக்கு பின்னாடி மோடி அமித்ஷா கூட்டணியோட ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இருக்கு. பூத் லெவல்ல கமிட்டி போடுறதுல இருந்து ஒவ்வொரு வாக்காளரோட மனநிலையையும் கணிக்கிறது வரைக்கும் அவங்க ரொம்ப கிறிஸ்பா வேலை செய்றாங்க. 2024 தேர்தல்ல கூட சில இடங்கள்ல பின்னடைவு வந்தாலும் அவங்க எப்படி ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்கிறது ஒரு பெரிய பாடமே. 2, பிராண்டிங், தி ஆர்ட் ஆஃப் பிராண்டிங். மோடி ஒரு விஷயத்தை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போகணும்னு தெரிஞ்ச ஒரு கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட். தூய்மை இந்தியால இருந்து இப்ப 2026ல நாம பேசிட்டு இருக்கிற விக்சித் பாரத் 2047 வரைக்கும் அவர் கொடுக்கிற ஒவ்வொரு பெயரும் மக்களோட மனசுல பதியிற மாதிரி இருக்கும். அவர் தன்னை ஒரு சாதாரண ஏழை தாய் பெற்ற பிள்ளை அப்படின்னும் காட்டுவாரு. அதே சமயம் உலக தலைவர்கள் மத்தியில ஒரு குளோபல் லீடராகவும் நிற்பாரு. இந்த பேலன்ஸ் தான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. 3, எதிரிகளை சிதறடித்தல். அரசியல்ல ஒருத்தர் ஜெயிக்கணும்னா அவரோட பலம் மட்டும் போதாது, எதிரியோட பலவீனத்தையும் பயன்படுத்தணும். 2024க்கு அப்புறம் இந்தியா கூட்டணி வலுவா தெரிஞ்சாலும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிற முரண்பாடுகளை தனக்கு சாதகமா மோடி மாத்திக்கிட்டாரு. மாநில கட்சிகளுக்குள்ள இருக்கிற அதிருப்தியை பயன்படுத்தி அந்த ஆட்சிகளை கலைக்கிறது அல்லது அவங்கள பிஜேபி பக்கம் இழுக்கிறதுல மோடி ஒரு கில்லாடின்னு தான் சொல்லணும். இப்ப நாம முக்கியமான கேள்விக்கு வருவோம். தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டும்தான் ஒரு தலைவனோட அடையாளமா, இல்ல நாட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு போறது தலைவனோட கடமையா? மோடிய ஒரு லீடரா பாக்குறவங்க சொல்ற காரணங்கள் என்னன்னு பார்ப்போம். 2026ல இந்தியா இன்னைக்கு உலகத்தோட 3வது பெரிய பொருளாதாரமா, 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியா உருவெடுத்துட்டு இருக்கு. இது சும்மா வரல. கத்தி சக்தி மூலமா போடப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் இந்தியா மூலமா நடந்த ஆன்லைன் புரட்சி, அப்புறம் மேக் இன் இந்தியா மூலமா உருவான மேனுஃபேக்சரிங் யூனிட்கள், இதெல்லாம் தான் இந்தியாவோட முகத்தை மாத்திருக்கு. இன்னைக்கு கிராமத்துல இருக்கிற ஒருத்தர் கூட யூபிஐ மூலமா பணம் அனுப்புறாருன்னா அந்த டிஜிட்டல் அடித்தளத்தை அமைச்சது மோடி அரசு தான். ஒரு தலைவனா சில கசப்பான ஆனா தேவையான முடிவுகளை எடுக்கணும். ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்போ நிறைய பேர் எதிர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அது இந்தியாவோட வரி வருவாயை எங்கேயோ கொண்டு போய் விட்டுடுச்சு. அதே மாதிரி ஆர்டிகல் 370 ரத்து செஞ்சது காஷ்மீர் விவகாரத்துல இந்தியா எடுத்த ஒரு மிக முக்கியமான நிலைப்பாடு. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் லீடரால தான் முடியும்னு அவரோட ஆதரவாளர்கள் நம்புறாங்க. இப்போ நடப்பு நிலவரத்துக்கு வருவோம். இப்போ இந்தியாவோட நிலைமை என்ன?
எல்லாமே நல்லா நடக்குதான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னைக்கும் இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. படிச்ச இளைஞர்களுக்கு ஏத்த வேலை வாய்ப்புகள் இன்னும் முழுசா உருவாகல. அதே மாதிரி விலைவாசி உயர்வு, இன்ஃப்ளேஷன் நடுத்தர மக்களோட பாக்கெட்டை பதம் பார்த்துட்டு இருக்கு. விவசாயிகளோட கோரிக்கைகள், குறைந்தபட்ச ஆதரவு விலை MSP பத்தின சர்ச்சைகள் இன்னைக்கும் சில மாநிலங்கள்ல புகஞ்சிட்டு தான் இருக்கு. இதையெல்லாம் மோடி அரசு எப்படி கையாள போகுதுங்கிறது தான் அவரோட லீடர்ஷிப்புக்கு இருக்கிற அடுத்த டெஸ்ட். இப்ப 2026ல இத பத்தின விவாதங்கள் ரொம்ப சூடா போயிட்டு இருக்கு. இது நடைமுறைக்கு வந்தா அது இந்திய அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது மோடியோட ஒரு நீண்ட கால திட்டம். இங்கதான் மோடி ஒரு குளோபல் மாஸ்டர் மைண்டா ஜொலிக்கிறாரு. 2026ல உலக நாடுகள் இந்தியாவை எப்படி பார்க்கறாங்க? அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில ஒரு பனிப்போர், கோல்டு வார் 2.0 நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்தியா இந்த ரெண்டு பக்கமும் சாயாம ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டானமி அப்படிங்கிற கொள்கையை ரொம்ப ஸ்ட்ராங்கா கடைபிடிக்குது. ரஷ்யா உக்ரைன் போர்ல கூட இந்தியா யாரையும் பகைச்சிக்காம தன் நாட்டோட எரிசக்தி தேவையையும் கவனிச்சுக்கிட்டு அமைதி பேச்சுவார்த்தையையும் வலியுறுத்துச்சு. இன்னைக்கு ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா நாடுகள் இந்தியாவை தான் அவங்களோட லீடரா பார்க்கறாங்க. G20 மாநாட்டை இந்தியா நடத்தின விதம், அதுல ஆப்பிரிக்க யூனியனை சேர்த்தது, இதெல்லாம் மோடியோட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் ஐமெக், இது சீனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்க்கு ஒரு பெரிய போட்டியா பார்க்கப்படுது. இது மட்டும் முழுமையா செயல்பட ஆரம்பிச்சா உலக வர்த்தகத்துல இந்தியாவோட பங்கு வேற லெவல்ல இருக்கும். ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி மோடி மேல நிறைய விமர்சனங்களும் இருக்கு. ஜனநாயக பின்னடைவு. எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய புலனாய்வு அமைப்புகளை ED, CBI வச்சு எங்களை முடக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஊடக சுதந்திரம் குறைஞ்சிட்டதா ஒரு தரப்பு குற்றம் சாட்டுது. இந்தியா ஒரு தேர்தல் முறை கொண்ட சர்வாதிகாரமா மாறுதோங்கிற பயம் சில அறிஞர்கள் மத்தியில இருக்கு. சிறுபான்மையினர் விவகாரம், மதச்சார்பின்மை அப்படிங்கிற இந்தியாவோட அடிப்படை தன்மை பாதிக்கப்படுறதா ஒரு பெரிய விவாதம் ஓடிட்டு இருக்கு. CAA, NRC, அப்புறம் இப்ப 2026ல பேசப்படுற புது சிவில் சட்டம் UCC, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை ஒதுக்குதுங்கிறது தான் எதிர்க்கட்சிகளோட பிரதான குற்றச்சாட்டு. இதுதான் இப்ப டெல்லியில இருக்கிற மிக முக்கியமான கேள்வி. மோடிக்கு இப்ப வயசு 75 நெருங்கிட்டு இருக்கு. பிஜேபியோட 75 வயது விதியை கடைபிடிப்பாங்களா, இல்ல மோடியே 2029 வரைக்கும் தொடர்வாரா? ஒருவேளை மாற்றம் வந்தா அடுத்தது யாரு? 1. அமித்ஷா, மோடியோட வலது கை, கட்சியின் முழு கட்டுப்பாடும் இவர்கிட்ட தான் இருக்கு. 2. யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேச முதலமைச்சர், இந்துத்துவ அரசியலோட அடுத்த முகம். 3. நிதின் கட்கரி, வளர்ச்சி பணிகளுக்காக எதிர்க்கட்சிகளால கூட மதிக்கப்படுற ஒரு லீடர். ஆனா உண்மை என்னன்னா, மோடி ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை, பெர்சோனாவை உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த இடத்தை நிரப்புறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. சரி, இப்ப நாம 3 விதமான சினாரியோக்களை பார்ப்போம். 1. பெஸ்ட் கேஸ் சினாரியோ. இந்தியா 2029க்குள்ள $5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைஞ்சு மோடி ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா விடைபெறுவார். இந்தியா உலகத்தோட விஸ்வ குருவா மாறும். 2. வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் சமூக பதட்டங்கள் அதிகமாச்சுன்னா அது உள்நாட்டு பாதுகாப்பு பாதிக்கும். மாநில கட்சிகள் ஒன்னா சேர்ந்து பிஜேபியோட ஆதிக்கத்தை உடைக்கலாம். 3. மோஸ்ட் லைக்லி சினாரியோ. மோடி அரசு தன் திட்டங்களை இன்னும் வேகப்படுத்தும். 2029 தேர்தலுக்கான அடித்தளத்தை இப்பவே அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல்ல சில பின்னடைவுகள் இருந்தாலும் மோடியோட தனிப்பட்ட செல்வாக்கு குறைய வாய்ப்பு கம்மிதான். முடிவா சொல்லணும்னா, மோடி ஒரு பொலிட்டிக்கல் மாஸ்டர் மட்டுமா இல்ல லீடரானு கேட்டா அவர் இது ரெண்டோட ஒரு கலவைன்னு தான் சொல்லணும். தேர்தல்ல ஜெயிக்கிற வித்து அவருக்கு அத்துப்படி, அதே சமயம் நாட்டை உலக அரங்கில் தலை நிமிர வைக்கணுங்கிற ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு. ஆனா ஒரு தலைவனோட உண்மையான வெற்றி அவர் போனதுக்கு அப்புறம் அவர் அமைச்ச பாதையில நாடு எப்படி போகுதுங்கிறதுல தான் இருக்கு. 2026ல நாம பார்க்குற மோடி இந்திய வரலாற்றை தீர்மானிக்கிற ஒரு சக்தியா இருக்காருங்கிறதுல சந்தேகமே இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மோடி ஒரு சிறந்த தலைவரா இல்ல வெறும் தேர்தல் வியூகவாதியா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.